ஏதோ கதை சொல்லக்கூடிய அந்த 2 மணி நேரம்தான் பகவத் விஷயம் அப்படின்னு இல்லாமல் காலையில் எழுந்துக்கு போதே பகவத் ஸ்மரணத்தோடையே பிராத்த ஸ்மரணம், அப்புறம் பிரபோதனம், அப்புறம் உஞ்சவிருத்தி, அப்புறம் பாராயணம், அப்புறம் பூஜை, அதுக்கப்புறம் விஸ்ரமணம், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பகவத் குணானுபவம், அதுக்கப்புறம் பஜனை, அதுக்கப்புறம் திவ்யநாமம், அதுக்கப்புறம் டோலோத்சவம் அப்படின்னு இருக்கார் பார்த்தேளா குருநாதர். எப்போதுமே பகவத் குணானுபவத்திலேயே இருக்கக்கூடியவர். தனக்கு தானே தனிமையில் உட்காந்துட்டு சிந்திச்சாலும் பகவத் குணமே தான். சகஜ போலனே ஹித உபதேச அப்படின்னு யார் இடத்துலையாவது பேசினாலும் பகவத் குணமே தான். இது போல பிரவச்சனம் அப்படின்னு உட்காந்துட்டாலும் பகவத் குணமே தான் அப்படின்னு எந்த ஒரு குருநாதர் இருக்கிறாரோ அவரிடத்துல தானே நமக்கு ஆத்ம நிவேதனம், ஆத்ம சமர்ப்பணம் உண்டாகும். அடடே, நம் குருநாதர் தன்னை எப்படி சொல்கிறாரோ அது போலவே தன் வாழ்க்கை பூரா இருக்கிறாரே அப்படின்னு தோணணும் நமக்கு. அப்போ என்ன தோணிவிடும் நமக்கு, என்னன்னா அவர் போலவே நம்மளும் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடும் இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு குருநாதன் அவரோட கூட இருக்கிறதே நமக்கு பாக்கியம். தத்வித்தி பரிப்பிரஸ்னேன பிரணிபாதேன அப்படின்றார் இல்லையா? அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறதே நமக்கு பாட்டம், அவர்கிட்ட பேசுகிறதே நமக்கு பாட்டம், அவர்கிட்ட பகவத்குணம் கேட்கறதே நமக்கு பாட்டம். அப்புறம் என்ன சொன்னார்னா சேவையா கைங்கரியம் பண்ணுறதே பாக்கியம். அவருக்கு நாம் வேஷ்டி தோச்சு போடும்போதே நமக்கு அப்பேற்பட்ட பகவத்குணம் நமக்கு கிடைக்கும். பேசும்போதே, விசிறுண்டு நிற்கும் போதே, சில மணி நேரம்தான் அப்படின்னு இல்லாமல் குருநாதனோட கூட இருக்கிறதே நமக்கு மாட்டோம். அப்பேற்பட்ட ஒரு மகா பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருவார் இல்லையா? அப்படி ஒரு குருநாதர் இருக்கணுமா பாருங்கோ. தபஸ்வாத்தியாய நிரதம் வாக்விதாம் வரம் மனநசீலம் முனிபுங்கவம் எல்லாம் சொல்லிட்டார். இவ்வளோ ஒரு குண விசேஷம் உடையவரான குருநாதரா, அப்பேற்பட்ட குருநாதர்னா அதற்கும் மேலே முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றார். நாரதம் பரிபப்ரச்ச. நாரதர் அப்படின்னு, நாரதர்னா என்னன்னா நாராயணம் ததாதீதி நாரதா. மகாபாரதம் சொல்றது பகவானையே கொடுத்தவரா குருநாதர், பகவானை கொண்டு கொடுத்துட்டு வரான். குருநாதர் இல்லை அப்படின்னு சொன்னால் பகவான் நமக்கு கிடைக்க மாட்டாரே. எந்த ஒரு ஜீவனையும் தன்னிடத்துல சேர்த்துக்கணும்னாலே குரு கிருபைக்கு பாத்திரமாகத்தான் தங்கிட்ட ஏற்றுப்பார் பகவான். அப்போ பகவானை கொடுக்கக்கூடியவராக இருக்கணும். அப்படி ஒரு குருநாதர் நல்ல கதையாக போச்சு. தபசு உடையவராக இருக்கணும், அனுஷ்டானம் உடையவராக இருக்கணும், சாஸ்திரம் தெரிஞ்சவராக இருக்கணும், ஞான பரிபூர்ணனாக இருக்கணும், மனநசீலனாக இருக்கணும், நன்னா உபதேசம் பண்ணக்கூடியவராக இருக்கணும், பகவானையே நமக்கு கொண்டு கொடுக்கக்கூடியவராக இருக்கணும்னா அப்பேற்பட்ட குருநாதரை நான் எங்கே போய் தேடுவேன்? எங்கே தேடி தேடி அலைந்தா கூட அப்பேற்பட்ட குருநாதர் கிடைப்பாரா? நீலாம் தேடி போக முடியாது, அந்த குருநாதரே உன்னை தேடி வருவார். அப்படி தேடி வந்தால் தான் உண்டு. இங்கே பார்த்தா கதை, வால்மீகி போய் தேடி கண்டுபிடிச்சாரு நாரதரை, எங்கேயோ காட்டில் பார்த்தாருங்கிறது கிடையாது. வால்மீகி இவருடைய ஆசிரமத்தில் இங்கே தான் இருக்கார், நாரதர் தான் இவரை தேடி அங்கேருந்து வர்றார் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இங்கே வால்மீகிக்கு ஒரு பதம் போட்டாருங்க, ஒரு வார்த்தை, தபஸ்வி. தபஸ்வியான வால்மீகி இத்தகைய குண விசேஷம் உடையவரான குருநாதரான நாரதரை பார்த்து கேட்டுண்டார். நாரதம் பரிபப்ரச்ச. பகவானும் சொல்றான் இல்லையா, பரிப்பிரஸ்னேன சேவையா, பரிஷ்காரமான கேள்விகள் கேட்கணும். குருநாதரை பார்க்கும்போது அச்சு பிச்சுன்னு எத்தையாவது கேட்டு வைக்கக்கூடாது இல்லையா? பெரியவாள்கிட்ட எப்படி பேசணுங்கிற ஒரு முறை இருக்கே, பரிஷ்காரமான கேள்விகள் தானே கேட்பா. அப்படி ஒரு கேள்வி கேட்டாராம். என்ன கேள்வி கேட்டார்னா, கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யோ திருடவ்ரதா
சாரித்ரேண ஜகோ யுக்தः சர்வபூதேஷு கோஹிதः வித்வான் கஹ கஸ்ஸமர்த்தஸ்ச கஸ்யைக பிரியதர்ஷனः. பலவிதமான ஒரு குண விசேஷங்கள் சொல்றார். குணபரிபூர்ணனாக இருக்கணும், தர்மாத்மாவாக இருக்கணும், சத்தியசந்தனாக இருக்கணும். இப்பேற்பட்ட சகல கல்யாண குணங்களும் நிரம்பின ஒருத்தர் உண்டா? அப்படி ஒருத்தர் இருக்காரா? இருக்காரே. குணபரிபூர்ணன் அப்படின்னாலே பகவான் தானே, பெருமாள். குணபூர்ணாய விஷ்ணவே அப்படின்னு சர்வேஸ்வரன் இருக்காரே, பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அதெல்லாம் கேட்கல. ஸ்ரூயதாம் நரஹா அப்படின்னுட்டார். நரன் ஒரு மனுஷன். மனுஷனை பத்தி நான் கேட்கிறேன், பெருமாளை கேட்கல, தெய்வத்தை கேட்கல. ஒரு மனுஷன் அப்படி இருக்க முடியுமா? இப்பேற்பட்ட நல்ல பண்புகள்லாம் உடைய ஒருத்தன் அன்றும் இன்றும் என்றும், இவரை விட்டா எக்ஸாம்பிளுக்கு கூட இன்னொருத்தரை சொல்ல முடியாதுன்னு ஒருத்தர். அப்படி ஒரு மனுஷன் இருக்கார். இருக்கார். அப்பப்போ அவதாரம் பண்ணுவார், அப்பப்போ அவதாரம் பண்ணி அப்பப்போ வருவார். நான் அதை கேட்கல. அவதாரம் பண்ண டைம்ல பார்க்கறத கேட்கல. சம்பிரதம் லோகே, இப்போது இந்த லோகத்துல இந்த சமயத்துல இருக்கணும். இப்படி கிளம்பி போனா நான் பார்த்துடலாம்ன்ற மாதிரி இருக்கணும். இப்போ இருக்காரா அப்படின்னு கேட்டதோ சந்தோஷப்பட்டாராம் நாரதர். பிரகிருஷ்டோ வாக்கியம் அப்ரவீது, சந்தோஷமா சொல்ல தொடங்கினார் அப்படிங்கிறார். பகவத் குணத்தை சொல்றத காட்டிலும் ராமாயணத்தை சொல்றத காட்டிலும் சந்தோஷம் வேற என்ன? இவர் சொல்ல தொடங்கினார். அப்பேற்பட்ட ராமர் இருக்காரேப்பா, நீ எப்போ நரன் நரன்னு கேட்குறியோ நானும் நரன்னே சொல்கிறேன். ஏன்னா தேவன் சுரன் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் நரன்னு பேசுறது இன்னும் நன்னா இருக்கான், ரொம்ப க்ளோஸாக இருக்கான், நம்மள ஒத்தார் அப்படின்னு தோணும்படியாக இருக்கிறதுனால. அப்படி ஒருத்தர் இருக்கார்ப்பா. ராமோ நாம ஜனேஸ்ருதா, மக்கள் எல்லாம் ராமர் ராமர்னு கொண்டாடும்படியாக அப்பேற்பட்ட பிரபு. ரட்சிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரக்ஷிதா, ரட்சிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா, சர்வதாபிகத சத்பிஹி சமுத்ர இவ சிந்துபிஹி, ஆர்யஹ சர்வசமஸ்சைவ சதைக பிரியதர்ஷனஹ. ரட்சிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய, திரிபுவனத்தையும் ரட்சிக்கணும், லோகத்தை ரட்சிக்கணும் அப்படின்னு கிளம்பக்கூடியவன் யாரா இருந்தாலும் முதல்ல அவன் தனது தர்மத்தில் இருக்கணும். அப்போதான் மற்றவா அவனுடைய தர்மத்தை பார்த்து அவளும் கத்துப்பா. லோகத்தை ரட்சிக்கணும் அப்படின்னாலே தர்மத்தை ரட்சிக்கணும். தர்மம் ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொன்னா லோகம் நாசமாத்தான் போகும். அவரவர்கள் அவாவா தர்மத்தை கடைபிடிக்கணும்னா பிறர தர்மத்தில் வைக்கணும் அப்படின்னு சொன்னா ராஜா தான் தர்மத்தில் இருக்கணும். ராமரை பார்த்தேளா, உடனே தான் பட்டம் கட்டிக்கிறேன் அப்படின்னு கிளம்பிடலை. பட்டம் வந்த போது கூட கிளம்பி காட்டுக்கு போயிட்டாள். தர்மம் தான் முக்கியம்னு தர்மத்தை நிலைநாட்டிட்டு பிதிர்வாக்கிய பரிபாலனம் பண்ணிட்டு அப்புறம்தான் வந்து பட்டாபிஷேகத்தை பண்ணிக்கிறார். அதுக்கு காரணம் தர்மத்தை நிலைநாட்டணுங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்கு. ரட்சிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய, அதுக்கப்புறம் என்னன்னா ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா, தனது ஜனங்களை ரட்சிக்கிறார். பொதுவாக லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுமே ராமருடைய மக்கள் தான். ராமருடைய மக்கள் அப்படின்னு யார் யார் இருக்காளோ எல்லாருமே தர்மாத்மாக்கள் தான். தர்மாத்மாக்கள் தான் ராம ஜனங்களாக இருக்க முடியும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சொஜனங்கள் தான் அப்படின்னு சொல்லச்சே நம்மளாம் தான் சொல்லிக்க ஆசையாக இருக்கு. நமக்கு பக்தாள் தான், அடியார்கள் தானே ராமஜனங்கள் சொஜனங்கள் அப்படின்னு தோணும்படியா இருக்கு. அப்படி வச்சு ரட்சிக்கக்கூடியவர். சர்வதா அபிகத சத்பிஹி, ராமரை தொடர்ந்து எப்போதும் சாதுக்கள் இருந்துட்டே இருப்பாளாம், கூட்டம் கூட்டமாக. அவர் எங்கே வேணா இருக்கட்டும்,
நாட்டில் இருந்தாலும் அவரை தேடி மெனக்கட்டு அகம் வேத்மி மகாத்மானம்னு ஓடி வர்றார் பார்த்தேளா விஸ்வாமித்ரர். காட்டில் போய் உட்காந்துட்டாலும் சரி எல்லா ரிஷிகளும் வந்துடுறா. நகரஸ்தோ வனஸ்தோவா தொம்னோ ராஜா ஜனேஸ்வரஹ, நீ நாட்டில் தான் இருங்கோ காட்டில் தான் இருங்கோ, நீங்கள் தான் எங்களுக்கு தலைவன் அப்படிங்கிறா. சர்வதா அபிகத சத்பிகி, வயக்கிரமத்தையும் பார்க்கல, சின்ன வயசாக தானே இருக்கார் அப்படின்னு நினச்சிக்கலையே விஸ்வாமித்ரர். சின்ன வயசாக இருந்தாலும் வரா, வயசானவராக காட்டில் போய் உட்காந்துட்டு இருந்தாலும் அப்பையும் வரா. ஸ்தான பேதமும் பார்க்கல, வயர் பேதமும் பார்க்கல. எப்போதும் எந்த தேசத்துலேயும் எந்த காலத்துலேயும் சாதுக்கள் சூழ்ந்து சூழ்ந்து இருந்துட்டு இருப்பாராம் ராமரோட கூடவே. சமுத்திர இவ சிந்துபிஹி ஆர்யா சர்வசமசைவ சதைக பிரிய தர்ஷனா. ஆர்யா ரொம்ப பெரியவர், ரொம்ப மதிப்பு மிக்கவர் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்டவராக இருந்துட்டு சர்வ சமஹா, எல்லார்கிட்டையும் சகஜமாக பழகுவாராம். வசிஷ்டரோட கூட பழகினாலும் சமமாக பழகுவார். புரோஹிதஸ்ய ஆத்ம சமஸ்ய அப்படிங்கிறார். குஹனோட பழகினாலும் சகஜமாக பழகுவார். ராமஸ்ய ஆத்ம சமசகா அப்படிங்கிறார். அவருடைய அந்த சமத்தை யாரிடத்துலையும் எந்த ஒரு பேதமுமே பார்க்க மாட்டார். தன்னிடத்துலையும் தனதுக்கு ஒரு கௌரவம் பாராட்ட மாட்டார். தன்னை எப்போதுமே மதிச்சுக்க மாட்டார். யாரிடத்துலையும் இறங்கி பழகக்கூடியவர். அதனாலேயே நாட்டு மக்கள் எல்லாம் ராமர் 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 ராமர்னு கொண்டாடும்படியாக இருக்கு. பொதுவாக யாருக்காவது ஒருத்தருக்கு பட்டம் கட்டறா அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு ரொம்ப சௌக்கியமாக இருந்தாலும் சில பேர் இனி என்ன நடக்க போகிறதோ அப்படின்னு பயப்படுவா இல்லையா? ராமருக்கு பட்டம் கட்டறா அப்படின்னு உடனேயே சொல்கிறார் பாருங்கோ, சதுர்நாம்கி வயஸ்தானாம் தேனதே சமனோவிரதா அப்படிங்கிறார். நாட்டு மக்கள் அத்தனை பேருக்குமே ராமரிடத்தில் அப்பேற்பட்ட ஒரு பகுமான புத்தி இருக்கிறதுக்கு காரணம் அவர் அப்படி பழகிறதுனால. அப்படி அவர் சர்வ சமனா இருக்கிறதுனால யாருக்குமே ராமரை விட்டு கொடுக்க மனசே வரல பார்த்தேலாம். அப்படி இருக்கார். ராமருடைய குணானுபவங்களை சொல்லிட்டே வந்தவர். அப்புறம் ராமருடைய ரூபத்தை வர்ணிக்கிறார் இங்க நாரதர். கூடஜத்ருவாக இருப்பார், விஷாலா வட்சஸ்தலம் உடையவராக இருப்பார், உருண்டு திரண்ட புஜம் உடையவராக இருப்பார், சிம்ம கதி கஜ கதி உடையவராக இருப்பார். இதெல்லாம் வர்ணிச்சுட்டு வரார். ஒரு பதம் சொல்றார் இங்க, சதைக பிரிய தர்ஷனஹா. ராமருடைய திருமேனியை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாமா. பிரிய தர்ஷனஹா, பார்த்தாலே அப்படி இருக்குமா, தேஜஸ்வியா இருப்பார். அப்பேற்பட்ட ஒரு காந்தி உடையவராக இருப்பார். பொதுவாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலே பிரியம் இருக்கணும். பிரியம் இருந்தால் தான் பார்க்கணுன்னு தோணும். பிரியம் இல்லைன்னா பார்க்க வேண்டாம், பார்த்தா போச்சு, பார்க்க வேண்டாம் போ அப்படின்னு தோணிடும். அப்படி இல்லை. இங்கே என்னன்னா பார்க்கறதுக்கு முன்னாடியும் ரொம்ப பிரியமாக இருக்கு. எப்போ பார்ப்போமோ எப்போ பார்ப்போமோ எப்போ பார்ப்போமோ அப்படின்னு ஒரே ஆவலாக இருக்கு. அப்புறம் ராமரை பார்த்த அப்புறமும் எப்படி இருக்குன்னா பிரியம் ஜாஸ்தி ஆகிட்டே போகிறது. பார்த்தாச்சுன்னா மறுபடியும் பார்க்கணும் மறுபடியும் பார்க்கணும்னு ஆசை. அதனால என்னன்னா பிரிய தர்ஷனஹா, பேர்பட்ட பிரிய தர்ஷனாக இருக்கார். பார்த்துட்டாலும் போருமேன்னு தோண மாட்டேங்கிறது. எப்போதுமே இவரையே பார்த்துட்டு இருப்போமே அப்படின்னு தோணி போயிடுது. அதனால சதா பிரிய தர்ஷனஹா. இதில் இன்னொன்று ஒன்று என்னன்னா ஏக பிரிய தர்ஷனா. அவரை பார்த்தாச்சுன்னா மற்றொன்றை பார்க்கணும்னே தோணாதான், எதையுமே பார்க்கணும்னே தோணாது. இவரை பார்த்தாச்சு அப்படின்னா அவரை தவிர பாவோ நானியத்திர கச்சதி அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்றாரு இல்லையா. எனக்கு ராமரே போரும், மற்ற எந்த தெய்வமும் எனக்கு வேண்டாம், மற்ற எதுவுமே எனக்கு பார்க்கணுன்ற ஆசையே இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் துவேஷம் பிடிக்காத்தனம்னு அர்த்தம் இல்லை. இதுவே போருமே, நிறைஞ்சு போயிடுது. இதுக்கு மேலே எதை பார்க்கணும் அவசியம் இல்லை, தேவைப்படலை. இதுவே பரிபூர்ணமாக ஆயிட்டதுனால அப்படி இருக்கக்கூடியவராம் பிரிய தர்ஷனஹா.
ஏக பிரியதர்சனः சதா பிரியதர்சனः சதைக பிரியதர்சனः. வால்மீகி அடிக்கடி அடிக்கடி இந்த வார்த்தையை போடுறார். அப்படி இருப்பார் ராமர். சஜ சர்வகுணோபேதः கௌசல்யானந்தவர்தனः காலாக்னி சதிருஷ குரோதே க்ஷமயா பிருத்திவி சமஹ. ராமருடைய குணங்களையே எடுத்து சொல்லிட்டு இருந்தா 9 நாளும் அதையே சொல்லலாமா? அப்படி ஒரு குணம் உடையவராக இருக்கிறதுனால சர்வ குணோபேதா. உங்கள் பகவான்கிட்ட இந்த குணம் இருக்கோ அப்படின்னு யாராவது ராம பக்தால வந்து கேட்டாக்க நம்ம கண்ணை மூடினா இருக்கே அப்படின்னு சொல்லிடலாமா. அப்புறம் ராமாயணத்தை எடுத்து பிரித்து பார்த்தோன்னா அந்த குணம் அதில் இருக்குமா. அப்பேற்பட்ட குண பரிபூர்ணன்னா ராம குணத்தை கேட்கக்கூடிய நமக்கே தகைய ஒரு ஆனந்தம் இருக்குன்னு சொன்னால், ராமரையை பெற்று வளர்த்து அவருடைய குணங்கள் எல்லாம் கூடவே இருந்து பார்த்து பழகக்கூடியவளான கௌசல்ய எந்த ஒரு ஆனந்தத்தை பெற்றுப்போம். கௌசல்யானந்தவர்தனா. அப்பேற்பட்ட ஸ்ரீராமர் அவருடைய குணங்கள் எல்லாம் சொல்லி அவருடைய கதையையும் ஆரம்பித்து சங்கேபமாக சுருக்கமாக ராம கதையை பூரா சொன்னார். நாரதர் தன் திருவாக்காலேயே வால்மீகியை பார்த்து சொன்னார், அப்பா நீ இதை விஸ்தாரமாக அருளி செய்வாயாக. துவமேதத்து விபுலி குரு அப்படின்னு சொன்னாரே பாகவதத்தில், அதுபோல் நீ இந்த காவியத்தை பண்ணு அப்படின்னு நியமிச்சார். இவருக்கும் மனசு பூரா ராம குணமே ஓடின்ட்டுருக்கு. ஒரு சத்சங்கம் அப்படின்னு சொன்னால் அது முடிச்சதுனாலும் அது ஞாபகமே இருந்துருக்கும் நமக்கு. ராம கதையை கேட்டுட்டோம் 9 நாள் அப்படின்னு வச்சுப்போம், முடிஞ்சுடுத்து பட்டாபிஷேகம்னா கூட, ஆனால் கதையை நம்ம மனசில் ஓடிண்டே இருக்கும் ராமகுணம். இவருக்கு நாரதர் விடை பெற்றுட்டு போயிட்டார். இவருக்கோ டைம் ஆகிடுத்து, அனுஷ்டானத்துக்கு எழுந்துட்டு போகிறார் தமசா நதி தீரத்துக்கு. போகும்போதே இவருடைய ஹிருதயம் ராம கதையே ஓடிட்டு இருக்கிறதுனால ரிஷியாக இருந்தாலும் இவருடைய ஹிருதயம் கவி ஹிருதயமாக போயிடுது, ரசிக்க ஹிருதயமாகிடுது. அதனால என்ன பண்ணுறார், அப்படியே இந்த சலசலன்னு ஓடக்கூடியவளான தமசா நதி அதை ரசிக்கிறார். இங்கே மிருகங்கள்லாம் இங்கே அங்கும் மான் மந்தைகள்லாம் போயின்னு இருக்கு, அதை ரசிக்கிறார். பட்சிகளெல்லாம் இங்கே விளையாடின்னு இருக்கு, அதை ரசிக்கிறார். மயிலெல்லாம் தோகை விரித்து ஆடுறது, குயிலெல்லாம் கூவுறது, இப்படி இந்த மரங்கள்லாம் ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு தீனமான ஒரு காட்சி. என்ன காட்சி அப்படின்னா, 2 பறவை ஜோடியாக உட்காந்துட்டுருக்கு, கிரௌஞ்ச பட்சி. ஒரு வேடன் என்ன பண்ணுறான், சர்ன்னு ஒரு அம்பை அடித்தான். அந்த ஜோடி பறவையில் ஆண் பறவையை அதை அடித்து கீழே வீழ்த்திருது. இந்த பெண் பறவை அங்கேருந்து வந்து இதை சுற்றி சுற்றி அழறது. இந்த தீனமான ஒரு காட்சி இதை பார்த்தாரோ இல்லையோ அவருக்கு சபிக்கணும்னு தோன்றது. கோபத்தினால சோகத்தினால சபிக்கிறார். சபிக்கும்போது எப்படி சபிக்கிறார்னா, மா நிஷாத பிரதிஷ்டாந்தம் அகமஹா சாஸ்வதி சமஹா யத் கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதீஹி காமோகிதம். மா நிஷாத பிரதிஷ்டாந்தம். நிஷாதா அப்படின்னா வேடுவா அப்படின்னு அர்த்தம். இப்பேற்பட்ட இந்த பறவையை அடிச்சுட்டியே, இனி வெகு காலம் நீ சௌக்கியமா இருக்க மாட்டாய் அப்படின்னு சபிக்கிறார். அவ்வளோதானே, சபிக்கிறார், அவ்வளோதானே. சபிக்கிறத ஒருத்தருக்கு ஆற்றுல திட்டிக்கும் போது இவ ஒன்று சொல்ல அவ ஒன்று சொல்ல, இவ திட்டினா சரியா போச்சு. திட்டும் போதே யாராவது ஒருத்தரை சபிக்கும் போதே திட்டும் போதே பாட்டா பாடியா திட்டுவான். அதில் ஒரு கால் பாட்டு பாடினான்னா கூட ஹாப்பியாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும்போது வேணா பாட்டு வருமே தவிர கோபத்தில் இருக்கும்போது பாட்டு பாடுவா. இவருக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுது. என்னடா இது என் வாக்கில் இப்படி 2 லைன் அழகாக இந்த சந்தஸோட ஸ்லோக விருத்தத்தில் எப்படி ஒரு ஸ்லோகம் வந்தது என் வாக்கில், எப்படி வந்தது? திடீர்னு நான் ஸ்லோகம் சொல்லிட்டேனே, திடீர்னு ஸ்லோகம் வந்துடுதேன் என் வாக்கில் அப்படின்னு இவருக்கு ஒரே ஆச்சரியம். வால்மீகிக்கு அனுஷ்டானங்கள்லாம் பூர்த்தி பண்ணிட்டார்.
தனது ஆசிரமத்துக்கு திரும்பி வரார். திரும்பி வந்து இப்படி பார்த்தா இங்க வந்து சாட்சாத் பிரம்மதேவனே இவர் ஆசிரமத்துக்கு வந்திருக்கார். பிரம்மான்னா என்ன சாதாரணமான பிரம்மா எப்பேற்பட்டவர். இந்த ஹிரண்யகசிபு, ராவணன் இவெல்லாம் தபசு பண்ணி எந்த பிரம்மாவை பார்த்தாலோ அந்த பிரம்மா அவரே வந்து இவாத்துல உட்காந்துருக்க. பார்த்ததும் இவருக்கு வந்து சுவாகத்தம் சொல்லி வரவேற்று அர்க்கிய பாத்தியாதிகள்லாம் கொடுத்து பூஜை பண்ணி பிரம்மதேவனை நமஸ்கரிச்சு உட்காந்துண்டா. பிரம்மதேவனே ஆத்துக்கு வந்திருந்தாலும் இவர் மனசுல நமக்கு எப்படி இந்த ஸ்லோகம் வந்தது, இந்த ஸ்லோகம் எப்படி நமக்கு வந்தது அப்படின்னு தோணிட்டே இருக்கு. உண்மையில வந்திருக்கிற பிரம்மதேவனே அந்த ஸ்லோகம் எப்படி வந்ததுன்னு சொல்லத்தான் வந்திருக்கார். அவர் சொன்னார் வால்மீகியை பார்த்து, மச்சந்தா தேவதே பிரம்மன் பிரவருத்தேயம் சரஸ்வதி ராமஸ்ய சரிதம் கிருத்ஸ்னம் குருத்வம் ரிஷி சத்தமா. உன் வாக்குல பேர்பட்ட ஸ்லோகம் வந்ததே அதுவே நான் அனுப்பிதான். சரஸ்வதி பிரம்ம பத்னி தானே, நான் அனுப்பிதான் என் ஒய்ஃபு வந்தா அப்படிங்கிறார் இவர். நான் அனுப்பித்தான் வந்தா. மச்சந்தா தேவதே பிரம்மன்னு பார்த்தா முதல்ல இவ ஃபேமிலியில புத்திரரான நாரதர் வந்தார். அப்புறம் அம்மாவான சரஸ்வதி வந்துட்டா. அப்புறம் அப்பாவான பிரம்மதேவன் வந்துட்டார். ஒரு ஃபேமிலியே வந்திருக்கா. தேடி தேடி வரா, வால்மீகியை தேடி தேடி வரா. எதற்காக அப்படின்னா ராமஸ்ய சரிதம் கிருத்ஸ்னம், ராமபிரானுடைய சரித்திரத்தை நீ எழுதணும், அது ரொம்ப முக்கியம்பா. ராமச்சரித்திரத்தை நான் எதற்காக நான் பண்ணணும்னா தர்மாத்மனோ குணவதா லோகே ராமஸ்ய தீமதா. ராமர் அப்பேற்பட்ட தர்மாத்மாவா இருக்கிறதுனால அவருடைய சரித்திரத்தை நீ எழுதினே அப்படின்னு சொன்னா லோகத்துல பல பேருக்கு அது கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். தர்மப்படி நடக்கிறதுக்கு அல்லது அவருடைய குணங்களை பார்த்து கத்துக்கிறதுக்கு. ராம குணங்களை ஈடுபட்டு ஒரு பொட்டு கண்ணீர் விட்டான் அப்படின்னு சொன்னா பக்தி உண்டாகும். தத்வாரா ஞானம் உண்டாகி மோட்சமே அடைவான். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் ராமாயணமே கொடுக்குங்கிறதுனால அவசியம் நீ ராம கதையை பண்ணு. மேலும் எப்பேற்பட்ட இந்த ராம கதை எவ்வளவு காலம் இருக்கும்னா சமுத்திரங்கள் இருக்கிற வரைக்கும், சூர்யா சந்திரர்கள் இருக்கிற வரைக்கும் ராம கதை லோகத்தில் இருக்கும். சாஸ்வதமானது ராம கதை. வால்மீகி எப்பேற்பட்ட இந்த ராமாயணத்தை எழுதி வச்சார். தானே மெனக்கட்டு எந்த ஒரு சின்ன தவறு கூட இருக்காது. பிரத்யட்சம் இவ தரிசித்தம். எதெல்லாம் உண்மையாக நடந்ததோ அவைகளே தான் உன் வாக்கில் வரும். நதே வாகான்ருதா காவ்யே காச்சிதத்ர பவிஷ்யதி. கதை வேற ஒன்று நடந்திருந்தது, நீ வேற விதமா எழுதி வச்ச அப்படிங்கிறதே கிடையாது. உன் வாக்கு போய் போகவே போகாது. ராமர் ஏதோ ஒரு காட்டுக்கு போனார். அங்கே ஒரு குளம் இருந்தது, அங்கே நிறைய தாமரைகள் இருந்தது, ஹம்சபக்ஷி நீஞ்சித்து அப்படின்னு சொன்னால் கூட அது உண்மையில் நடந்ததாக தான் இருக்கும். பொய்யே வராத உன் வாக்குல அப்படின்னு அனுகிரகித்தார். அப்போ வால்மீகி ராமாயணம் எப்பேற்பட்டது, முதல்ல ஏற்பட்டது இதுதான். அப்புறம் அவரவர்களை ஆசையினால துளசிதாசரோ கம்பனோ இல்லை பாகவதர்களாக இருக்கக்கூடிய தியாகராஜரோ பத்ராச்சல ராமதாசரோ எல்லாருமே அவா ராம கதையை எழுதினார்கள். கவிகள்லேருந்து ஆரம்பித்து போஜ சம்புவோம் எல்லாமே பரம் கவீனாம் ஆதாரம் அப்படின்னு குறிப்பு இருக்கு. வால்மீகி ராமாயணத்திலேயே சொல்றாரு. அதை அப்பேற்பட்ட ஆதாரம் அப்படின்னு சொன்னால் வால்மீகி ராமாயணம் தானே. அப்படி அருளி செய்தார். ரொம்ப அழகா ஸ்லோகபத்தங்கள்லாம் தானே அமையறது. கிராமரெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எழுதணுன்ற அவசியம் இல்லாமல் ஒரு தூ உள்பட ஒரு தடவை எழுதி அப்புறம் மிஸ்டேக்காக எழுத அப்புறம் கீழ்ச்சி எல்லாம் கசக்கி போட்டார், அப்புறம் இன்னொரு பேப்பர் எடுத்து எழுதினார் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஓலை சுவடி எடுத்து எழுத ஆரம்பித்தான். அது மாட்டுக்கு புங்கமாக
தன் ஹிருதயத்திலேருந்து ராமாயண பிரவாகம் உண்டார்த்து. ராம கதையை அப்படி சாட்சாத்கரித்து அப்படி எழுதுறாராம். அதை சொல்றாரு இங்க. ததுபகத சமாச சந்தியோகம் சமமதுரோபனதார்த்த வாக்கியபத்தம் ரகுவர சரிதம் முனி பிரணீதம் தசசிரசவதம் நிஷாமயத்வம். தது உபகத, தானாகவே உபகத வருது. அப்படி அருளி செய்தார் இந்த ராமாயணத்தை. இதை சபையில் எங்கேயாவது பேசணும் இல்லையா, சொல்லி கொடுக்கணும் இல்லையா? இல்லை, யாருக்கு சொல்லி கொடுக்கறது? யாருக்காவது சிஷ்யாளுக்கு சொல்லி கொடுக்கணும். பலதரப்பட்ட சிஷ்யால் வால்மீகியினுடைய ஆசிரமத்திலேயே இருந்துருக்கா. யாருக்கு வேணாலும் சொல்லி கொடுக்கலாம். ஆனால் இவருக்கு முக்கியமாக சில பேருக்கு சொல்லி கொடுக்கணும்னு தோன்றது. அந்த 2 பேர் யாருன்னா, ராமருடைய புத்திரர்களே, ராமகுமாரர்களே இவருடைய ஆசிரமத்தில் வளர்ந்துட்டு இருக்கா இல்லையா, குஷீல் அவர்கள். அவா இப்போ நான் எல்லாம் கத்துண்டா. யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், தனுர்வித்யை, சர்வ சாஸ்திரங்களும் கத்துண்டாச்சு. க்ஷத்ரிய விஷயமா என்னென்ன வேணுமோ அதெல்லாமும் கத்துண்டாச்சு. இப்போ இவா வேதாந்தங்கள்லாம் கரை கண்டு காவியம் கற்றுக்கணுங்கிற ஸ்டேஜில் இருக்கா. காவியம் சொல்லி கொடுக்கணும்னு வரச்ச அந்த காவியம் இந்த காவியம்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லையே, ராமாயணம் இருக்கச்ச. அதனால இந்த ராமாயணத்தையே சொல்லி கொடுப்போம்னு தோணித்து வால்மீகி தான் செய்த இந்த காவியத்தை குஷியில் அவருக்கு சொல்லி வைக்கிறானாம். இப்போ எப்படி இருக்கும்? அவர்கிட்டயே டைரக்டாக கத்துண்டா எப்படி இருக்கும்? குழந்தைகளை பார்த்து சொன்னார், அப்பா நீங்கள் போய் எல்லா ரிஷிகளுடைய ஆசிரமத்திலையும் போய் ராமாயண பிரவச்சனம் பண்ணுங்கோ, நாடு நகரமெல்லாம் ராமகதையை சொல்லுங்கோ. ஒரு கால் நம்ம நாட்டு ராஜா ராமரே கூப்பிட்டாலும் அவர்கிட்டையும் போய் ராமகதையை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ரொம்ப அருமையான குழந்தைகளாம் இவா 2 பேரும். தௌது காந்தர்வ தத்வஜ்ஞௌ மூர்ச்சனா ஸ்தான கோவிதௌ பிராதரௌ ஸ்வரசம்பன்னௌ அஸ்வினாவிவ ரூபிணௌ ரூபலக்ஷண சம்பன்னௌ மதுரஸ்வர பாஷிணௌ பிம்பாதிவோத்திதௌ பிம்பௌ ராமதேஹாத் ததா பரௌ. ரொம்ப அழகான ஒரு குரல், மதுரமாக இருக்கும் இவாளுடைய குரல். ராக ஆலாபனைகள்லாமும் நன்னா தெரிஞ்சவா. எந்த இடத்துல எங்கே நிறுத்தணும், எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே கீழே பேசணும், எங்கே ஒசத்தியாக பேசணுங்கிறதெல்லாமே அவளுக்கு தெரியும். மூர்ச்சனா ஸ்தான கோவிதௌ. அப்படி இருக்கா இவா. இவர்களுடைய ரூபம் பார்த்தாலோ அஸ்வினி குமாரர்கள் போல ட்வின்ஸ். அவள் எப்படி இருப்பாளோ அது போல இருப்பா. எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டார். அப்புறம் கடைசியில் ஒரு வரி சொன்னார், இவர்களுடைய முகம் இப்படி இருக்கும், இவளுடைய தோல் இப்படி இருக்கும், இவளுடைய கை இப்படி இருக்கும், இவளுடைய நடை இப்படி இருக்கும், இவளுடைய தோற்றம் இப்படி இருக்கும்லாம் வர்ணிக்கணும் இல்லையா? தனித்தனியாக ஒன்றுமே வர்ணிக்கல. ஏன்னா அதான் ராமாயணம் பூரா வர்ணிச்சு வச்சிருக்கேன் ராமருடைய ரூபத்தை. இவா 2 பேரையும் சொல்லணும்னா ராமர் மாதிரியே இருக்கா அப்படின்னு சொன்னா போருமா. பிம்பாதிவோத்திதௌ பிம்பௌ ராமதேஹாத் ததா பரௌ. ராமர் அவருடைய அரண்மனையில் பெரிய ஒரு நில கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணானுடைய எதிரில் போய் நின்றுண்டு ராமருடைய பிரதிபிம்பம் தெரியறதே, அதை பார்த்து வாப்பா வா அப்படின்னு கூப்பிட்டாருன்னு வச்சுப்போம். ராமர் கூப்பிட்டா வராமல் இருக்குமா? ஒரு கால் வந்துருத்தூன்னா அது எப்படி இருக்குமோ அது போல இருப்பாராம். இவன் 2 பேரும் ராமரை போலவே இருப்பா அப்படிங்கிறார். கையில் வீணையை மீட்டு கொண்டு இவ பாட ஆரம்பிச்சா காட்டில் இருக்கக்கூடியதான பசு பட்சிகள் கூட சொக்கி போய் பார்த்துன்னு இருக்கும். அவள் பின்னாடியே வந்துன்னு இருக்கும். ननाथो दनाथः
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। Guru